என் தங்கமே, உன் வீட்டை தாண்டி யாரும் தீய எண்ணத்தோடு வர முடியாது. அம்மன் தடுப்பு வைத்துவிட்டாள் என்று நான் சொல்லும் இந்த வார்த்தை உன் இதயத்தில் பதியட்டும். அது ஒரு வெறும் ஆறுதல் அல்ல, அது ஒரு உறுதியான ஆன்மீக பாதுகாப்பின் அறிவிப்பு. நீ பல நாட்கள் மனதில் சுமந்த கவலைகள் இன்று கரைந்து போக ஆரம்பித்துவிட்டன. உன் வாசலின் முன் தெரியாத ஒரு ஒளி வளையம் உருவாகி உள்ளது. அந்த வளையத்தை தீய எண்ணங்கள் தாண்ட முடியாது. தங்க பிள்ளை, இது உன் நம்பிக்கையின் பலன். நீ ஒருநாள் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தில் அழைத்த அந்த தெய்வ சக்தி உன் அழைப்பை கேட்டு உன் வீட்டை சுற்றி அருள் வட்டம் போட்டுவிட்டது. இனி யாரேனும் பொறாமையுடன் நினைத்தாலும் அந்த எண்ணமே திரும்பிச் செல்லும். யாரேனும் கோபத்துடன் வந்தாலும் அவர்களின் கோபம் வாசலிலேயே கரைந்து விடும். உன் வீட்டின் உள்ளே அமைதி மட்டுமே நுழையும். தங்க பிள்ளையே, உன் வீட்டின் சுவர்களில் இப்போது ஒரு புதிய அதிர்வு ஓடுகிறது. அது நம்பிக்கையின் அதிர்வு, அது தைரியத்தின் அதிர்வு. நீ உள்ளே நடக்கும் போது கூட உனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றும். இரவில் தூங்கும் போது மனம் இலகுவாக இருக்கும். காரணம் தெரியாமல் ஒரு நிம்மதி உன்னை சுற்றிக்கொள்ளும். அது அந்த அருள் தடுப்பின் சக்தி. நீ இதுவரை சந்தித்த சின்ன சின்ன தடைகள் கூட உன்னை விழிக்கச் செய்ய வந்த சைகைகள் தான். இப்போது நீ விழித்துவிட்டாய், அதனால் தான் பாதுகாப்பு வலுவடைந்துள்ளது. உன் மனம் பலமாகி விட்டது, உன் எண்ணங்கள் தெளிவடைந்துள்ளன. இந்த தெளிவு தான் மிகப்பெரிய கவசம். தங்க பிள்ளையே, உன் வீட்டின் வாசலில் இனி நம்பிக்கை நின்று காவல் காக்கும். உன் ஜன்னல்களில் ஒளி நிரம்பி இருக்கும். உன் அறைகளில் சிரிப்பு ஒலிக்கும். எந்த தீய எண்ணமும் அந்த ஒளியை தாங்க முடியாது. அது தானாகவே விலகிவிடும். நீ இனி யாரையும் பயந்து பார்க்க வேண்டாம், யாரின் பார்வையையும் அஞ்ச வேண்டாம். உன் உள்ளத்தில் நேர்மை இருக்கிறது, உன் செயல்களில் தூய்மை இருக்கிறது. அந்த தூய்மையை காக்கும் சக்தி உன்னை சுற்றி நிற்கிறது. தங்க பிள்ளையே, நேர்மையான இதயம் கொண்டவர்களை தெய்வ சக்தி எப்போதும் காக்கும். இனி உன் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகள் நல்லவையாக இருக்கட்டும். சண்டையை விடு, குற்றம் சொல்லுவதை விடு, மன்னிப்பை பழகு. ஏனெனில் நல்ல வார்த்தைகள் அந்த பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும். உன் வீட்டின் காற்றே இனிமையாக மாறும். தங்க பிள்ளையே, சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். சிலர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் அந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை தொட முடியாது. அவை எல்லாம் உன் பாதுகாப்பு வட்டத்தை தாண்ட முடியாமல் திரும்பிச் செல்லும். நீ உன் பாதையில் அமைதியாக முன்னேறு. நீ தினமும் ஒரு நிமிடம் உன் வீட்டின் நடுவில் நின்று கண்களை மூடி நன்றி சொல்லு. இந்த பாதுகாப்புக்கு நன்றி, இந்த அமைதிக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி என்று சொல்லு. அந்த நன்றி உணர்வு உன் வீட்டின் அதிர்வை மேலும் உயர்த்தும். தங்க பிள்ளையே, உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் இப்போது ஒரு ஆலயத்தின் அமைதியை தரும். சமையலறையில் சமைக்கும் உணவிலும் அருள் இருக்கும். படுக்கையறையில் உறங்கும் நேரத்திலும் நிம்மதி இருக்கும். வாசலில் நின்று பேசும் வார்த்தைகளிலும் நேர்மை இருக்கும். இந்த மாற்றம் சாதாரணம் அல்ல, இது உன் ஆன்மீக உயர்வின் சின்னம். இனி உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் கூட மாற்றமடைவார்கள். தீய எண்ணத்துடன் வந்தவர்கள் மென்மையாக மாறுவார்கள். நல்ல எண்ணத்துடன் வந்தவர்கள் உனக்கு ஆதரவாக நிற்பார்கள். உன் சுற்றம் சுத்தமடையும், உன் உறவுகள் தெளிவடையும். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். வெளியில் இருந்து வரும் எதிர்மறை எண்ணங்களை பற்றி அதிகம் சிந்திக்காதே. உன் உள்ளத்தில் தீய எண்ணம் உருவாகாதபடி கவனிக்க, அதுவே உண்மையான பாதுகாப்பு. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த பயம் இப்போது ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். அந்த பயம் உன்னை பலமாக்கியது, அது உனக்கு விழிப்புணர்வு கொடுத்தது. இப்போது அந்த விழிப்புணர்வு உன் கவசமாக மாறியுள்ளது. தங்க பிள்ளையே, உன் வீட்டின் வாசலில் ஒளி நின்று காக்கிறது என்று உணர்ந்து வாழ ஆரம்பி. அந்த உணர்வு உனக்கு தினமும் தைரியம் தரும். எந்த சவாலும் வந்தாலும் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று உள்ளத்தில் சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கை உன் மனதை நிலைநிறுத்தும். இனி உன் வீட்டில் நல்ல இசை ஒலிக்கட்டும், நல்ல சிந்தனை வளரட்டும், நல்ல திட்டங்கள் உருவாகட்டும். உன் கனவுகள் அந்த வீட்டின் சுவர்களில் எழுதப்படட்டும். அந்த சுவர்கள் உன் கனவுகளை காக்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த கட்டத்தில் பயத்திற்கு இடமில்லை. உன் நம்பிக்கை தான் உன் வழிகாட்டி, உன் அமைதி தான் உன் சக்தி, உன் அன்பு தான் உன் கவசம்.
நீ ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது இன்று நல்ல நாள் என்று சொல். அந்த வார்த்தை உன் நாளை அமைக்கும். நீ உறங்கும் முன் இன்று நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று சொல். அந்த வார்த்தை உன் இரவை அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, உன் வீட்டை தாண்டி தீய எண்ணம் நுழைய முடியாது என்ற இந்த உண்மையை மனதில் பதித்து கொள். அது உன் வாழ்வை மாற்றும். நீ இனி சுதந்திரமாக சுவாசிக்கலாம், சுதந்திரமாக சிரிக்கலாம், சுதந்திரமாக கனவு காணலாம். உன் பாதை திறந்து கிடக்கிறது. உன் மனம் தெளிவாக உள்ளது. உன் வீடு அருளால் சூழப்பட்டுள்ளது. நீ முன்னேறு, நம்பிக்கையுடன் முன்னேறு, அமைதியுடன் முன்னேறு, அன்புடன் முன்னேறு. உன் வாழ்க்கை பாதுகாப்பில் உள்ளது. உன் இதயம் ஒளியில் உள்ளது. உன் வீடு ஆசீர்வாதத்தில் உள்ளது. தங்க பிள்ளையே, நீ நிம்மதியாக இரு, நீ உறுதியாக இரு, நீ உயர்ந்து காட்டு. அனைத்தும் உன் நன்மைக்காகவே அமைந்து கொண்டு வருகிறது. என் தங்கமே, இப்போது உன் மனதில் ஓடும் அந்த நிம்மதியை பிடித்து வைத்துக் கொள். அது தற்காலிகம் அல்ல, அது உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வந்த அருள் நிலை. நீ கடந்த காலத்தில் எவ்வளவு அலைந்தாய், எவ்வளவு யோசித்தாய், எவ்வளவு பயந்தாய் என்பதை நினைத்து பார். அந்த எல்லா இரவுகளும் இன்று ஒரு அர்த்தம் பெற்றுவிட்டன. அந்த கண்ணீருக்கும் அர்த்தம் கிடைத்துவிட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவங்கள் இல்லாமல் இன்றைய இந்த உறுதியான நீ உருவாகியிருக்க மாட்டாய். இப்போது உன் வீட்டின் வாசல் ஒரு சாதாரண வாசல் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு கோடு. அதை தாண்டி வரும் ஒவ்வொரு மனிதனின் எண்ணமும் சுத்தமடைந்து தான் உள்ளே வரும். தீய எண்ணம் வந்தாலும் அது வாசலில் கரைந்து விடும். பொறாமை வந்தாலும் அது திரும்பிச் செல்லும். கோபம் வந்தாலும் அது மென்மையாக மாறும். ஏனெனில் உன் வீட்டை சுற்றி இருக்கும் அந்த அருள் வளையம் மிகவும் வலிமையானது. தங்க பிள்ளையே, இந்த பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுவே முக்கியம். வெளியில் இருந்து வரும் எதிர்மறையைப் பற்றி அஞ்ச வேண்டாம். உன் உள்ளத்தில் எதிர்மறை உருவாகாதபடி கவனித்தால் போதும். உன் எண்ணங்களை கவனமாக தேர்வு செய். உன் வார்த்தைகளை மென்மையாக்கு. உன் செயல்களை நேர்மையாக வைத்திரு. இந்த 3 விஷயங்கள் உன் வீட்டின் அதிர்வை உயர்த்தும். நீ தினமும் காலை எழுந்தவுடன் உன் வீட்டின் நடுவில் ஒரு நிமிடம் நின்று அமைதியாக மூச்சை இழுத்து விடு. இந்த வீடு பாதுகாப்பில் உள்ளது, இந்த குடும்பம் அருளில் உள்ளது என்று உள்ளத்தில் சொல்லு. அந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அது ஒரு சக்தி. அது உன் மனதில் உறுதி ஏற்படுத்தும். அந்த உறுதி தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். தங்க பிள்ளையே, உன் மனதில் சில நேரங்களில் பழைய நினைவுகள் வந்து கலக்க முயலும். அவை வந்தாலும் அஞ்ச வேண்டாம். அவற்றை மெதுவாக விடு. நான் இப்போது பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள். அந்த நினைவுகள் தானாகவே விலகும். ஏனெனில் அவை இப்போது உன் உண்மையல்ல, உன் உண்மை அமைதி. இனி உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கட்டும். சின்ன விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண கற்றுக்கொள். சமையலறையில் சமைக்கும் போது கூட அன்புடன் செய். சாப்பிடும் போது நன்றி உணர்வுடன் சாப்பிடு. பேசும் போது மரியாதையுடன் பேசு. இந்த சின்ன மாற்றங்கள் சேர்ந்து பெரிய பாதுகாப்பை உருவாக்கும். தங்க பிள்ளையே, நீ ஒருநாள் உன்னை குறைத்து நினைத்தாய். உன் வாழ்க்கை ஏன் இப்படி என்று கேள்வி கேட்டாய். ஆனால் இன்று அந்த கேள்விகள் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கிறது. அது ஒரு பெரிய மாற்றம். உன் மனத்தின் தரம் உயர்ந்து விட்டது. அந்த உயர்ந்த நிலையை காக்க வேண்டும். நீ உன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள். தேவையற்ற பொருட்களை அகற்று. தேவையற்ற எண்ணங்களையும் அகற்று. வீடு காற்றோட்டமாக இருந்தால் மனமும் காற்றோட்டமாக இருக்கும். வெளிச்சம் உள்ளே வரட்டும், இருள் நீங்கட்டும். இந்த வெளிச்சம் உன் உள்ளத்தையும் பிரகாசமாக்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசு போல ஏற்று. இன்று என்ன நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து வாழ். அந்த எதிர்பார்ப்பு உன் அதிர்வை உயர்த்தும். நல்லதை எதிர்பார்த்தால் நல்லதே அதிகம் நடக்கும். இனி யாராவது உன்னை பற்றி தவறாக நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையை பாதிக்காது. ஏனெனில் நீ உன் உண்மையை அறிந்துவிட்டாய். உன் உள்ளத்தில் நேர்மை இருக்கிறது. அந்த நேர்மையை இந்த தீய பார்வையும் உடைக்க முடியாது. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் ஒவ்வொரு இரவும் அமைதியாக இருக்கட்டும். தூங்கும் முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி இன்றைய நாளுக்கு நன்றி சொல்லு. இந்த பாதுகாப்புக்கு நன்றி சொல்லு. அந்த நன்றி உணர்வு உன் இரவுகளை நிம்மதியாக்கும். நீ இப்போது பயத்தில் வாழும் நிலையை கடந்து விட்டாய். இனி நீ விழிப்புணர்வில் வாழ வேண்டும். ஒவ்வொரு செயலும் உணர்ந்து செய். அவசரப்படாதே, கோபப்படாதே, பதற்றப்படாதே. அமைதியாக யோசித்து செய். உன் அமைதி தான் உன் சக்தி.
தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில நல்ல வாய்ப்புகள் விரைவில் திறக்கப்படும். அந்த வாய்ப்புகள் உன் வளர்ச்சிக்காகவே வரும். அவற்றை பயமின்றி ஏற்று உன் திறமையை நம்பு. உன் உள்ளம் சொல்வதை கேள். நீ தவறான பாதையில் செல்ல மாட்டாய். உன் வீட்டின் சுவர்கள் உன் கனவுகளின் சாட்சிகள் ஆகட்டும். அங்கு நீ உன் இலக்குகளை எழுதிக்கொள். அவற்றை தினமும் நினை. உன் மனதில் உறுதி உருவாகும். அந்த உறுதி உன்னை முன்னேற்றும். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையின் காவலன். நீ உன் அமைதியின் பாதுகாவலன். யாரும் வந்து அதை குலைக்க முடியாது என்று நம்பி வாழ ஆரம்பி. அந்த நம்பிக்கை உன் நடைமுறையிலும் தெரியும், உன் முகத்திலும் தெரியும், உன் வார்த்தைகளிலும் தெரியும். இனி உன் வீட்டை தாண்டி தீய எண்ணம் வர முடியாது என்ற உண்மையை தினமும் மனதில் உறுதிப்படுத்து. அது உன் உள்ளத்தில் வேரூன்றட்டும். அந்த வேர்கள் ஆழமாக போகட்டும். எந்த புயலும் அதை குலைக்க முடியாதபடி வலுவாக வளரட்டும். தங்க பிள்ளையே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ அருளில் இருக்கிறாய். நீ ஒளியில் இருக்கிறாய். இந்த 3 உண்மைகளை மனதில் பதித்து கொண்டு முன்னேறு. உன் வாழ்க்கை இனி உயர்வை நோக்கி நகர்கிறது. உன் மனம் தெளிவை நோக்கி நகர்கிறது. உன் வீடு ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்கிறது. நீ நிம்மதியாக சுவாசிக்கலாம். தைரியமாக சிரிக்கலாம். உறுதியுடன் முடிவெடுக்கலாம். உன் பாதையில் ஒளி இருக்கிறது. உன் வீட்டில் அருள் இருக்கிறது. உன் இதயத்தில் அன்பு இருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ தொடர்ந்து முன்னேறு. அமைதியுடன் முன்னேறு. நம்பிக்கையுடன் முன்னேறு. அன்புடன் முன்னேறு. அனைத்தும் உன் நன்மைக்காகவே நடைபெறுகிறது. உன் வீடு பாதுகாப்பின் வட்டத்தில் உள்ளது. உன் வாழ்க்கை அருளின் வழியில் நகர்கிறது. நீ உயர்ந்து காட்டு. நீ ஒளியாக இரு. நீ உறுதியாக நிலைத்து நில். என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் அந்த அமைதியை காக்க வேண்டும். அது ஒரு நாள் உண்டாகி மறையும் உணர்வு அல்ல. அது நீ வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. உன் மனம் இப்போது மெதுவாக உறுதியடைகிறது. நீ முன்பு போல ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் பதற மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு பாதுகாப்பு உணர்வு வேரூன்றியுள்ளது. தங்க பிள்ளையே, அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் புதிய அடித்தளம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உன்னை தயார் செய்யவே வந்தவை. இப்போது நீ அந்த சோதனைகளை நினைத்தாலும் அவை உன்னை குலைக்காது. அவை உனக்கு ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். நான் அதை கடந்து வந்தேன் என்ற பெருமையாக மாறும். அந்த பெருமை உன் மனதை பலப்படுத்தும். தங்க பிள்ளையே, உன் வீட்டின் காற்று கூட இப்போது மாறி இருக்கிறது போல உனக்கு தோன்றலாம். அது உன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் பிரதிபலிப்பு. நீ அமைதியாக இருந்தால் உன் சுற்றமும் அமைதியாகும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் உன் சூழலும் உறுதியடையும். இந்த உண்மை மிகவும் ஆழமானது. இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒரு அருளான வாய்ப்பாக ஏற்று இன்று என்ன நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து வாழ ஆரம்பி. அந்த எதிர்பார்ப்பு உன் அதிர்வை உயர்த்தும். நல்ல அதிர்வு நல்ல அனுபவங்களை ஈர்க்கும். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்வின் காந்தம். உன் வீட்டில் சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை உருவாக்கு. காலை ஒளியை உள்ளே வரவிடு. நல்ல வார்த்தைகளை பேசு. தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து விடு. உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை உடனே மாற்று. நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் அருளில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள். இந்த உறுதிமொழிகள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். தங்க பிள்ளையே, நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் உன்னை மதிக்கும். நீ உன்னை குறைத்து நினைத்தால் உலகமும் அப்படியே நினைக்கும். அதனால் உன் மதிப்பை அறிந்து கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் திறமையை ஏற்றுக்கொள். நீ சாதாரணவள் அல்ல. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உள்ளது. இனி யாராவது உன்னை குறை கூறினாலும் அது உன் மனதை உடைக்காது. ஏனெனில் உன் உள்ளத்தில் உறுதி இருக்கிறது. உன் உண்மையை நீ அறிந்துவிட்டாய். அந்த உண்மையை எந்த வெளிப்புற சக்தியும் மாற்ற முடியாது. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் ஒளி அதிகமாக இருக்கட்டும். இருள் நீங்கட்டும். உன் அறைகள் சுத்தமாக இருக்கட்டும். உன் மனமும் சுத்தமாக இருக்கட்டும். வீடு மற்றும் மனம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. ஒன்று சீராக இருந்தால் மற்றொன்றும் சீராகும். நீ தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனித்து கொள். அந்த நிமிடங்களில் உன் மனம் தெளிவடையும். உன் எண்ணங்கள் ஒழுங்குபடும். அந்த ஒழுங்கு உன் வாழ்க்கையில் வெளிப்படும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் கூட உன்னை அஞ்ச வைக்காது. ஏனெனில் இப்போது உனக்கு தெரியும், சவால் என்பது ஒரு படிக்கட்டு. அது உன்னை மேலே எடுக்க வந்தது என்று அந்த புரிதல் உன் மனதில் நிலைத்து நிற்கும்.
உன் வீட்டை தாண்டி தீய எண்ணம் வர முடியாது என்ற உண்மையை தினமும் நினை. அந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றட்டும். அந்த வேர்களை இந்த புயலும் குலைக்க முடியாது. தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையின் காவலாளி. உன் அமைதியின் பாதுகாவலன் நீயே. உன் மனதை காக்க கற்றுக்கொண்டால் வெளியில் இருந்து வரும் எந்த எதிர்மறையும் உன்னை தொட முடியாது. இனி உன் பாதை தெளிவாக இருக்கிறது. நீ எடுக்கும் முடிவுகளில் உறுதி இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கும். நீ நடக்கும் நடைமுறையில் தைரியம் இருக்கும். இந்த மாற்றம் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட ஆன்மீக வளர்ச்சி. தங்க பிள்ளையே, நீ உன் வீட்டை அன்பால் நிரப்ப வேண்டும். அன்பு தான் மிக பெரிய பாதுகாப்பு. அன்பு இருந்தால் பயம் கரையும். அன்பு இருந்தால் கோபம் குறையும். அன்பு இருந்தால் பொறாமை நீங்கும். உன் வீட்டில் அன்பு அதிகரிக்கட்டும். நீ கடந்த காலத்தை விடு. அது உன்னை பிடித்து நிற்க வேண்டாம். இன்று உன் கையில் உள்ளது இந்த நிமிடம். அதை மதித்து காப்பாற்று. நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை பகிர். இந்த 3 செயல்கள் உன் வாழ்க்கையை உயர்த்தும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விரைவில் சில நல்ல மாற்றங்கள் வரும். அவற்றை திறந்த மனதுடன் ஏற்று. பயப்படாதே, தயங்காதே. நீ தயாராக இருக்கிறாய். உன் உள்ளம் பலமாகி விட்டது. உன் வீட்டில் தினமும் நன்றி உணர்வு ஒலிக்கட்டும். நான் பெற்றதற்கு நன்றி. நான் பாதுகாப்பில் இருப்பதற்கு நன்றி. என் குடும்பத்திற்கு நன்றி என்று சொல்லிக்கொள். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக அருளை ஈர்க்கும். தங்க பிள்ளையே, நீ இனி பயத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. நீ விழிப்புணர்வில் வாழ வேண்டும். உன் எண்ணங்களை கவனித்து கொள். உன் வார்த்தைகளை மென்மையாக்கு. உன் செயல்களை நேர்மையாக வைத்திரு. இந்த 3 விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும். நீ ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் நான் இன்று அமைதியாக இருந்தேன். நான் இன்று நம்பிக்கையுடன் இருந்தேன் என்று உன்னிடம் சொல்லிக்கொள். அந்த சொற்கள் உன் மனதில் உறுதி உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் வீடு பாதுகாப்பின் வளையத்தில் உள்ளது. உன் மனம் ஒளியின் வளையத்தில் உள்ளது. உன் வாழ்க்கை அருளின் பாதையில் நகர்கிறது. இந்த உண்மையை மனதில் பதித்து கொண்டு முன்னேறு. நீ தைரியமாக இரு. நீ நிம்மதியாக இரு. நீ உறுதியாக இரு. அனைத்தும் உன் நன்மைக்காகவே அமைந்து வருகிறது. நீ தொடர்ந்து முன்னேறு. நம்பிக்கையுடன் முன்னேறு. அமைதியுடன் முன்னேறு. அன்புடன் முன்னேறு. உன் வாழ்க்கை உயர்வை நோக்கி நகர்கிறது. உன் இதயம் ஒளியை நோக்கி விரிகிறது. நீ நிலைத்து நில். நீ ஒளியாக இரு. நீ வெற்றியாக மாறு.